ஒரு ஊரில் செல்வந்தர் ஒருவர் வசித்து வந்தார். அவருக்கு சொத்துகள், அந்தஸ்து, புகழ், அதிகாரம் என அனைத்தும் இருந்தாலும் ஒரு விசித்திரமான விஷயம் நீண்ட நாட்களாக அவரின் மனதை குடைந்து கொண்டிருந்தது. எப்போதும் தான் எங்கே சென்றாலும் தன்னுடனேயே ஒட்டி கொண்டிருக்கும் நிழலை பற்றி அவருக்கு ஓர் அருவருப்பு இருந்து கொண்டிருந்தது. அந்த நிழலை அவரது கௌரவத்திற்கு இழுக்காக அவர் கருதினார். எப்பாடுபட்டாவது அந்த நிழலை தன்னிடமிருந்து நிரந்தரமாக பிரித்துவிட வேண்டும் என்ற பிடிவாதத்துடன் அவர் ஒரு நாள் வெயிலில் தனது காரில் இருந்து இறங்கி வேகமாக ஓடத் தொடங்கினார். அவர் எவ்வளவு வேகமாக பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓடினாலும் அவரது நிழலும் அதே வேகத்தில் அவரை துரத்தியது. நண்பர்களே, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தால் ஓம் நமச்சிவாய என்ற மந்திர சொல்லை கமெண்டில் பதிவு செய்யவும். ஓடும் திசையை மாற்றினால் நிழலும் திசை மாறும் என்று நம்பி வேகாத வெயிலில் இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருந்தார். பார்ப்பவர்களுக்கு மிகவும் வினோதமாக இருந்தது அவரது செய்கை. ஆனால் என்ன செய்தாலும் நிழல் அவரை ஓர் இமைப்பொழுது கூட பிரியவில்லை. உடல் சோர்ந்த நிலையில் அருகே இருந்த ஓர் இருண்ட குகைக்குள் புகுந்து கொண்டார். அங்கே வெளிச்சம் இல்லாததால் நிழல் மறைந்தது. சற்று நிம்மதி பெருமூச்சு விட்டார். ஆனால் அந்த இருட்டில் அவரால் எதையும் காண முடியவில்லை. பசி மற்றும் தனிமை அவரை வாட்டியது. ஒரு சிறையில் இருப்பது போல உணர்ந்தார். வெளிச்சம் இல்லாமல் வாழ்வது இயலாது என்பதை உணர்ந்து மீண்டும் வெளியே வந்தபோது சூரிய ஒளி பட்டவுடன் நிழல் முன்னை விட பெரிதாக தெரிந்தது. மனமுடைந்த அவர் அங்கே மரத்தடியில் அமர்ந்திருந்த ஒரு ஞானியை பார்த்து அவர் பாதம் பணிந்து தன் சோக கதையை அழுது கொண்டே கூறினார். ஞானி சிரித்துக் கொண்டே கூறினார், நீ நிழலை எதிரியாக கருதி ஓடும் வரை அது உன்னை துரத்தும். அமைதியாக இந்த மரத்தின் நிழலில் வந்து அமர்ந்து பார் என்றார். செல்வந்தர் அந்த பெரிய மரத்தின் நிழலில் அமர்ந்த மாத்திரத்தில் அவருடைய உருவ நிழலானது அந்த மரத்தின் பெரிய நிழலோடு கலந்து மறைந்து போனது. இந்த நிழல் என்பது மனிதனின் ஆணவம் மற்றும் கடந்த கால நினைவுகளுக்கு ஒரு குறியீடு. நாம் உலகியல் இன்பங்களை தேடி ஓடும் வரை நம்முடைய அகந்தை நம்மை துரத்தி கொண்டே இருக்கும். அதை துண்டித்து எரிய முயல்வதை விட அமைதியாக கடவுளிடம் சரணாகதி அடைந்து ஆன்மீகம் எனும் நிழலில் நம்மை ஒப்படைக்கும் போது அந்த அகந்தை தானாகவே அடங்கி விடுகிறது. நான் என்பது மறைந்து இந்த பரந்து விரிந்த இப்பிரபஞ்சத்தின் ஒரு பகுதியாக நாம் மாறிவிடுவோம். அப்போதுதான் உண்மையான நிம்மதி பிறக்கும். நாம் எதை எதிர்க்கிறோமோ அது நம்மை பின்தொடரும். ஏதோடு ஒன்றுகிறோமோ அது நம்முள் கரையும் என்பதே இதன் சாராம்சம். நண்பர்களே, இந்த வீடியோவுக்கு நீங்க இன்னும் லைக் கமெண்ட் பண்ணவில்லை என்றால் ஒரு லைக் கமெண்ட் பண்ணுங்க. விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயரை ஒரு புதிய மனச்சோர்வு ஆட்கொண்டது. சில நாட்களாக மன்னர் சரியாக உறங்குவதில்லை. எப்போதும் எதையோ பறிகொடுத்தவர் போல சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார். அரச காரியங்களில் ஈடுபட்டாலும் அவர் மனம் எப்போதும் எதையோ சிந்தித்துக் கொண்டிருப்பதை ராமன் உட்பட அனைவரும் உணர்ந்தனர். இதை பற்றி சிலர் அரசரிடம் வினவ நாளை அரசவையில் இதற்கான விளக்கத்தை கூறுவதாக மன்னர் தெரிவித்தார். அடுத்த நாள் அரசவை கூடிய போது மன்னர் தன் கவலைக்கான காரணத்தை அவையில் வெளியிட்டார். அறிவில் சிறந்த என் அவையோர்களே, சில நாட்களுக்கு முன்பு எனக்கு ஒரு விசித்திரமான கனவு வந்தது. காற்றில் மிதக்கும் ஒரு மாபெரும் அரண்மனை ஒன்றை நான் கண்டேன். அது நவரத்னங்களால் இழைக்கப்பட்டது. அந்த அரண்மனை மேகங்களுக்கு இடையே எங்கு வேண்டுமானாலும் பறந்து செல்லும். பார்ப்பதற்கே அற்புதமாக இருந்தது. அப்படிப்பட்ட அரண்மனையை நான் நேரில் பார்க்க வேண்டும், இல்லையெனில் அதை உருவாக்க வேண்டும். இந்த ஆசையை நிறைவேற்ற முடியாமல் என் மனம் கவலையில் உள்ளது. இப்படிப்பட்ட அரண்மனை அமைப்பது சாத்தியமே இல்லாமல் போய்விடுமோ என்று யோசித்தே என் காலம் கழிந்து விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் என்றார் மன்னர். அரசவையில் இருந்தவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். காற்றில் மிதக்கும் அரண்மனையா? இது எப்படி முடியும்? இது மனித சக்திக்கு அப்பாற்பட்டதல்லவா என்று அமைச்சர்கள் முணுமுணுத்தனர்.
முணுமுணுத்தனர். ஆனால் மன்னரின் கோபத்திற்கு அஞ்சி யாரும் வாய் திறக்கவில்லை. அரசவை அறிஞர்கள் யாரேனும் வழி கூறுவார்கள் என்று நினைத்த மன்னருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. இவ்வளவு அறிவார்ந்த இத்தனை அறிஞர்கள் இங்கு உள்ளீர்கள், உங்களால் இதற்கு ஒரு ஆலோசனை கூட கூற இயலாதா என்று மன்னர் கடிந்து கொண்டார். அவையோர் செய்வதறியாது தலையை சொரிந்து கொண்டு கீழே குனிந்து கொண்டனர். வழக்கம் போல மன்னர் ராஜகுருவை நோக்க ராஜகுரு ராமனை சிக்க வைக்க எண்ணினார். மன்னா, இதை செய்ய ராமன் தான் சரியான ஆள். அவனை விட புத்திசாலி இங்கு யார் இருக்கிறார்கள்? நீங்களே யோசித்து பாருங்கள். அவனுக்கு 3 மாதங்கள் அவகாசம் தருவோம். அதற்குள் அவன் பறக்கும் அரண்மனையை கட்ட வேண்டும். இல்லையென்றால் அவனுக்கு தண்டனை வழங்கலாம் என்றார். மன்னரும் உற்சாகமாக, சரி ராமா, நீயே இதற்கு பொருத்தமானவன். 3 மாத காலம் அவகாசம் தருகிறேன் என்று கட்டளையிட்டார். ராமன் பதில் பேசக்கூட இடம் தராமல் மன்னர் தன் கவலை தீர்ந்த சந்தோஷத்தில் அங்கிருந்து நகர்ந்து விட்டார். இந்த முறை பறக்கும் அரண்மனையோடு சேர்ந்து ராமனின் மானமும் பறக்கப் போகிறது என எண்ணி ராஜகுரு மிதப்பில் இருந்தார். மந்திர கத்திரிக்காய் கொடுத்து என்னை அடிவாங்க வைத்தாய் அல்லவா? இந்த சவாலில் நீ ஜெயிக்கவே மாட்டாய். மன்னரிடம் நீ தண்டனை வாங்கும் போது அதனை அணு அணுவாய் ரசிப்பேன் என்று கூறி தொடை தட்டி கொண்டார். ராமன் சோகமாக யோசனையுடன் வீட்டுக்கு சென்றான். 3 மாதங்கள் முடியும் தருவாயில் ஒரு நாள் காலை அழுக்கு துணிகளுடனும் கலைந்த தலைமுடியுடனும் ஒரு முதியவர் அழுது கொண்டே அரசவைக்குள் ஓடி வந்தார். மன்னா, நீதி வேண்டும், நீங்கள் தான் எனக்கு நீதி வழங்க வேண்டும் என்று கதறினார். மன்னருக்கு ஒன்றும் விளங்கவில்லை. பெரியவரே, விஷயம் என்னவென்று கூறினால்தான் என்னால் உதவ முடியும். நீதி என்பது கடைத்தெருவில் வாங்கும் கத்தரிக்காயா? சட்டென்று விஷயத்தை கூறுங்கள் என்றார். கத்தரிக்காய் என்றதும் அனைவர் பார்வையும் ராஜகுருவை நோக்கி திரும்பியது. சிலருக்கோ சென்ற அத்தியாயத்தில் ராஜகுரு செய்த பராக்கிரம லீலைகள் நினைவுக்கு வந்து சிரிக்க ஆரம்பித்து விட்டனர். தாதாச்சாரியருக்கோ ஆத்திரம் பொங்கியது. ஆனால் ஏதும் சொல்ல முடியவில்லை. மன்னர் ராஜகுருவின் நிலையை உணர்ந்து பேச்சை மீண்டும் முதியவரிடம் திருப்பினார். பெரியவர் பேசத் தொடங்கினார். அரசே, நேற்று இரவு நான் ஒரு கனவு கண்டேன். அக்கனவில் நீங்கள் என் வீட்டிற்கு வந்து என் வாழ்நாள் சேமிப்பான 5000 பொற்காசுகளை பறித்து கொண்டு என் வீட்டை இடித்து தரைமட்டமாக்கி விட்டீர்கள். தயவு செய்து என் பொற்காசுகளை திருப்பிக் கொடுங்கள், இல்லையெனில் பெரும் பாவத்திற்கு ஆளாவீர்கள் என்று மன்னர் காலில் விழுந்தார். மன்னர் திகைத்து போய் நின்றார். பெரியவரே, கனவில் நடந்ததற்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? கனவு என்பது வெறும் கற்பனை, அது நிஜமாகாது என்பது உங்களுக்கு தெரியாதா? இவ்வளவு வயதாகியும் இந்த சிறிய விஷயத்தை கூட உணராமல் இருக்கிறீர்களே என்று கடிந்து கொண்டார். அப்படியா மன்னா, தாங்கள் கூறுவது சரியே என்று கூறிக்கொண்டு அந்த முதியவர் தன் வேடத்தை கலைத்தார். அது வேறு யாரும் அல்ல, தெனாலிராமன். ராமன் சிரித்துக் கொண்டே சொன்னான், மன்னா, கனவில் கண்ட பொற்காசுகள் நிஜமாகாது எனும் போது கனவில் கண்ட காற்றில் மிதக்கும் அரண்மனை மட்டும் எப்படி நிஜமாகும்? சாத்தியமில்லாத ஒன்றிற்காக நீங்கள் கவலைப்படுவதை புரிய வைக்கவே நான் இந்த நாடகத்தை ஆடினேன் என்றான். பிறகு மன்னருக்கு அருகே சென்று, ஒரு நாட்டின் மன்னன் இதற்கெல்லாம் நேரம் ஒதுக்க கூடாது. மன்னா, நாம் மக்களின் நலனில் அக்கறை செலுத்த வேண்டும். இது போன்ற கற்பனை விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தால் அது அரச காரியங்களை பாதிக்கும் என்று ரகசியமாக கூறினான். மன்னர் தன் அறியாமையை உணர்ந்து வாய்விட்டு சிரித்தார். ராமா, என் கவலையை நீக்கி என் கண்ணை திறந்து விட்டாய் என்று கூறி ராமனுக்கு பொற்காசுகளை பரிசாக அளித்தார். தாதாச்சாரியருக்கோ ராமனிடம் தோற்றதை விட கத்தரிக்காய் விவகாரத்தில் அவையோர் கவனம் திசை திரும்பியதே பெரும் நிம்மதியாக இருந்தது. இனி ஜென்மத்திலும் கத்தரிக்காயை நினைக்க மாட்டேன் என்று பொறுமையபடியே அங்கிருந்து நகர்ந்தார். நண்பர்களே, அடுத்து இந்த வலதோரத்துல இருக்கிற கட்டத்துல ஒரு சூப்பரான கதை இருக்கு, அதையும் தொட்டு பாத்துருங்க. இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.